ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தின் மூலமாக நடைபெறும் முகாம்களை எந்தெந்த அரசினுடைய சேவைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடன் ஸ்டாலின் என்கிற புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் சிதம்பரத்தில் ஜூலை 15ஆம் தேதி தமிழக முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் மூலமாக நடைபெற இருக்கு. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த கையோட அவர் பொதுமக்கள்கிட்ட இருந்து நேரடியாக முதல்வர் மனுவை பெற்றுக்கொண்டாரு. இந்த புதிய திட்டம் முதல்வரின் முகவரி திட்டத்தின் வழியை செயல்படுத்த இருக்கு. இதற்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே ஊரக பகுதிகளில் 15 துறைகளின் கீழே 46 சேவைகளும், நகர்ப்புறங்களில் 13 துறைகளின் கீழே 43 சேவைகளும் வழங்கப்பட இருக்கு. மாநிலம் முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்களும் என மொத்தம் 10,000 சிறப்பு முகாம்கள் இதற்காக நடைபெற இருக்கு. இதன் மூலம் பொதுமக்களின் குறைகள் 45 நாட்களுக்குள் தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்களும் இந்த முகாம்ல வழங்கப்பட இருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தகுதியுள்ள மற்றும் விடுபட்ட பெண்கள் இந்த முகாம்களில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நவம்பர் 30ஆம் தேதி வரை இந்த முகாம் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள்ல பொதுமக்கள் என்னென்ன சேவைகள் எல்லாம் பெற முடியும் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான விண்ணப்பங்களை நீங்க அளிக்கலாம். அதே போல முதியோர், விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை பெறவும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல ஆதார் திருத்தம், புதிய பதிவுகளும் இந்த முகாம்கள் மூலம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு திருத்தம், புதிய பதிவுகள், பிறப்பு இறப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ்கள், அனைத்து நல வாரியங்களில் உறுப்பினர் பதிவு, கலைஞர் கைவினை திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம், பாதாள சாக்கடை இணைப்பு, குடிநீர் இணைப்புகள், சொத்து வரி பெயர் மாற்றம், சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை, இது போன்ற பல்வேறு அரசு சேவைகளை இந்த முகாம்கள் மூலமா பொதுமக்கள் நீங்க விண்ணப்பங்களை கொடுத்து அதன் மூலமாக பயன்பெற முடியும். முகாம்களில் பொதுமக்கள் கொடுக்க வேண்டிய படிவங்கள் மற்றும் அரசு துறைகள் வழங்கும் பல்வேறு சேவைகளை குறித்த விளக்க பிரசுரங்கள் அந்தந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமாக வீடு வீடாக விநியோகிக்கப்பட்டு வருது. பொதுமக்கள் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து முகாம் எண்ணிக்கை நடக்குதோ உங்க பகுதியில் அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரை நடைபெறும் அந்த முகாம்களில் நீங்க நேரடியாக மனு அளித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. அதனால உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்ட முகாம் என்பது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக மட்டும் இல்லாம அரசினுடைய 46 சேவைகள் தொடர்பாக நீங்க விண்ணப்பங்களை அளித்து நீங்க பயன்பெற முடியும். அதனால உங்களுக்கு எந்த தேவைகள் அரசின் மூலமாக பெற வேணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த சேவைகளை இந்த திட்டத்தின் முகாமில் நீங்க கலந்துக்கிட்டு மனுக்கள் கொடுத்து அதன் மூலமாக பயன்பெற்றிருக்குங்க. இந்த திட்ட முகாமில் நீங்க மனு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மனு மீது 45 நாட்களுக்குள்ள உரிய நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த திட்ட முகாமில் நீங்க கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை அளித்து நீங்க பயன்பெற்றிருக்குங்க. நன்றி.